இது புக் பேக்ல இருக்கிறதால இது வந்து ஆன்சர் கொடுத்துருக்கேன். பட் நம்ம படிச்சது வந்து தென்னிந்தியாவில இருந்து தான் படிச்சிருக்கோம். ஆரியர்கள் முதல்ல வந்து எங்க வந்து குடியேறினாங்கன்னா பஞ்சாப் பகுதியில வந்து குடியேறினாங்க. ஆரியர்கள் வந்து எங்கிருந்து வந்தவங்கன்னா மத்திய ஆசியால இருந்து வந்தவங்க. நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வந்து பாத்தீங்கன்னா வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எதுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா உபநிடதத்திலிருந்து வாய்மையே வெல்லும் என்ற குறிக்கோளை வந்து எடுத்திருப்பாங்க. வேத காலத்துல எந்த விதத்துல வந்து நிலவரி வசூலிச்சாங்கன்னா 1/6 வந்து நிலவரியாக வசூலிச்சாங்க. கூற்று காரணம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேத காலம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளனன்றாங்க. சரியானது. 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியதே ஸ்ருதிகள் ஆகும் என்றது சரி. ஸோ கூற்று காரணம் சரியானது. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. இது வந்து புக் பேக்ல இருக்கிறதால ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தீபகற்ப இந்தியாவில இருந்து ரோம் நாட்டிற்கு வந்து எஃகு வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க என்றும் அதன் மீது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துல வரி விதிக்கப்பட்டது என்றும் வந்து எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க, பெரிப்ளஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. இது நம்ம பாக்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, அப்போ கரெக்ட். இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் வந்து பையம்பள்ளியில கிடைத்திருக்கு. பார்த்தோம் இல்லையா, அதனுடைய காலமும் என்ன சொல்லியிருந்தாங்க, கிமு 1000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பையம்பள்ளி எந்த மாவட்டம்னா வேலூர் மாவட்டம். ரெண்டுமே சரியானது. வேதகால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது என்றது தவறு. வேதகால சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைம்பெண் வந்து மறுமணம் செய்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் தந்தையின் சொத்துக்களை மகன் வந்து மரபுரிமையாக பெற்றாங்க. உடன்கட்டை ஏறுதல் வந்து அவங்க வேதகால சமூகத்துல தெரியாது. வேதகால சமூகத்துல தவறானதுன்னா குழந்தை திருமணம் பழக்கத்துல வந்து இருந்ததுன்னு கொடுத்திருக்காங்க, அது வந்து தவறு. கீழ்கண்டவற்றில் எந்த ஏறுவரிசை ரிக்வேத சமூகத்தை பொறுத்த மட்டில் சரியானதுன்னா குலா கிராமா விஷ் ஜனா ராஷ்டிரம். குலகிராமா விஷ் ஜனா ராஷ்டிரம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேத பண்பாடு வந்து இரத்த உறவு இயல்பை கொண்டிருந்தது. வேத காலத்தில் மக்களிடமிருந்து பாலி என்ற வரி வசூலிக்கப்பட்டது. குருகுல கல்வி முறையானது பண்டைய கால கல்வி கற்கும் முறையாகும். ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து இருக்கு. பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய தொல்பொருட்கள் இந்திய ரோமானிய வணிக உறவுகளுக்கு சான்றுகளாய் உள்ளன. ஆக்சுவலி வந்து நம்ம தமிழ்நாட்டில் அகழ்வாய்வு நடந்த இடத்துலதான் வந்து என்ன கிடைச்சிருக்கோம், ரோமானிய இது வந்து கிடைச்சிருக்கும். இதன் மூலயமா என்ன தெரியுது, தமிழர்களுக்கும் ரோமானிய வணிகர்களுக்கும் இடையே வந்து வணிக உறவு இருந்திருக்குன்றத தெரியுது. ஸோ இங்க இந்தியான்னு கொடுத்ததால அது இது தவறு. நடுக்கல் என்பது மதிப்பு வாய்ந்த மனிதத்தை தழுவிய ஒரு வீரனின் நினைவாக நடப்படுவது ஆகும். படைத்தளபதி என்னன்னு சொல்லுவோம், சேனானி அப்படின்னு சொல்லுவோம். கருப்பு மற்றும் சிகப்பு மட்பாண்டங்கள் பெருங்காலத்தின் சிறப்பியல்புகள் ஆகும். ஸோ படிச்சோம் இல்லையா. பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு. பையம்பள்ளி எங்க, வேலூர் மாவட்டம். அடுத்து பொறுத்துக. கீழடி வந்து பாத்தீங்கன்னா பகடை, வெண்கலத்தாலான பகடை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்திருப்போம் இல்லையா. பொருந்தலன்னா தின்னுவோம், தின்றதுக்கு சம்பந்தமா இந்த கொழுமுளைகள், அரிவாள், அந்த அரிசியை அறுவடை பண்றது, அப்போ கொழுமுனைகள். கொடுமணல் வந்து சுழல் அச்சுகள். கொடுமணல்னா ஈரோடனாவே ஜவுளி சம்பந்தமா வரும். சுழல் அச்சுகள். ஆதிச்சநல்லூர் சுழல் அச்சுகள்னா நூலை சுத்தி வைக்க பயன்படுத்துவோம் இல்லையா. ஸோ ஆதிச்சநல்லூர் வந்து தங்க ஆபரணங்கள். ஸோ தங்க ஆபரணங்களும் கிடைச்சிருக்கும். சேம் டைம் வந்து அதிக அளவுல முதிமக்கள் தாலிகளும் வந்து இங்க ஆதிச்சநல்லூர்ல வந்து கிடைச்சிருக்கும். அடுத்து வந்து பாருங்க, தொல்பொருள் ஆய்விடங்கள், தொல்லியல் கண்டுபிடிப்புகள், உண்மைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உண்மைகள் மட்டும் எனக்கு புரிஞ்சதை வச்சு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு யாராவது டீட்டெயில தெரியும்னா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஆதிச்சநல்லூர் எங்க இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம். அங்க தமிழ் பிராமி எழுத்துக்கள். ஸோ நிறைய இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க, தமிழ் பிராமி எழுத்துக்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கீழடி வந்து ரோமானிய தொல்பொருட்கள் வந்து கிடைச்சதுன்றதை பார்த்திருப்போம் இல்லையா. கீழடி சேம் டைம் வந்து மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ரோமானியர்களுடைய நாணயங்களை அச்சடிக்க தொழிற்சாலைகள் எல்லாம் இருந்ததுன்றதும் நம்ம வந்து படிச்சிருப்போம். டேர்ம் 1ல லெசன் 4 படிக்கிறப்ப படிச்சிருப்போம். பையம்பள்ளி வந்து வேலூர் மாவட்டம். கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம், திருபுவனம் தாலுகா. பையம்பள்ளி வந்து வேலூர் மாவட்டம். அங்க வந்து இரும்பு கருவிகள், ஸோ இரும்பு உருக்கியதற்கான சான்றுகள் கிடைத்தது. அது கிமு 1000 பார்த்திருப்போம். பொருந்தல் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். அரிசி நிரப்பப்பட்ட பானை, கொழுமுனைகள் எல்லாம் வந்து திண்டுக்கல் வந்து கிடைச்சிருக்கும். கொடுமணல் வந்து ஈரோடு, சுழல் அச்சுகள். ஸோ இது வந்து காலம் வந்து பார்த்தீங்கன்னா கீழடி வந்து சங்க காலம், பையம்பள்ளி வந்து பெருங்கற்காலம், பொருந்தல் வந்து இரும்பு காலத்தை வந்து சார்ந்தது, கொடுமணல் வந்து சங்க காலம். ஏன் கொடுமணல் சங்க காலம்னா கொடுமணலை பற்றி 1810 நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. 1810ன்றது சங்க இலக்கியம் இல்லையா, அதனால சங்க காலம்ன்றதை போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
அடுத்து வந்து பாருங்க 2 இதிகாசங்களை குறிப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ராமாயணம், மகாபாரதம். இறந்தவரின் நினைவாக நடப்படும் ஒற்றை கல் தூணின் பெயர் என்னன்னா நினைவு கற்கள், மென்ஹில். நீளமா வந்து பார்த்தோம் இல்லையா. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சங்க காலத்தை சேர்ந்த நகரத்தின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கீழடி. தமிழ்நாட்டில் உள்ள ஏதாவது 2 இரும்பு கால வாழ்விடங்களின் பெயர்கள் வந்து ஆதிச்சநல்லூர், பையம்பள்ளி. தொடக்க கால ஆரியர்கள் பின்பற்றிய வேளாண் முறை வந்து பாத்தீங்கன்னா அழித்து எரித்து சாகுபடி. வேத காலத்தில் உருவான 2 பெரிய நகரங்களின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அயோத்தியா, இந்திரா பிரதேஷ். மதுரா அதெல்லாம் வந்து வேத காலத்தில் உருவான நகரங்கள் தான். மதுரா அப்படின்றதெல்லாம் இருக்கும். அவ்வளோதாங்க. இதோட வந்து இந்த லெசனும் முடியுது. சேம் டைம் வந்து 6th term 2ல இது மட்டும் படித்தா போதுமானது. அடுத்து வந்து term 3ல 6th term 3ல இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி லெசன்ஸை வந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.